பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கடைக்கு செந்தில் வந்தோடனே, செந்தில் நீ கடையில் இருக்கிற அப்பாவுக்கும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டிட்டு போகிறாரு. நேராக ஊர் கடைசியில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு கீழே போய் உட்காந்துருக்காரு. அதை பார்த்த ஒவ்வொரு ஆளும் என்ன பாண்டிய இதில் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க, இவ்வளோ நேரத்துலாம் கடையில் இருப்பீங்களா, எங்கே இருக்கீங்க, எங்கே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு மனசுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சென்டிமெண்ட்லாம் உண்டா பாண்டியா அப்படிங்கிறாங்க. நானும் சராசரி மனுஷன் தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வேலைன்னு பார்த்துட்ருப்பீங்களா, இப்போ மரத்துக்கு கீழே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, கொஞ்சம் மன அமைதிக்காக உட்காந்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பாண்டியன் உட்காந்து ரொம்பவே யோசனை பண்ணிகிட்ருக்காரு. பழனி சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி கதிர் கஷ்டப்படுதான்னு சொல்லிட்டு தான் ராஜி வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாள். அப்போ அவள் வாயளவில் தான் சொல்லுவான்னு நினச்சேன். இப்போ செயல்பாட்டு அளவுலையுமே உண்மையிலுமே எதெல்லாம் உண்மையா? அவனையும் நான் கடைக்கு வான்னு கூப்பிட்டேன், வரமாட்டான். அதுபோக என்ன கோபத்தை ஏற்படுத்தி நான் இப்படி பண்ண வச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு கோமதிக்கு ஃபோன் அடிக்காங்க. கோமதி, நான் கதிர்கிட்ட நடந்ததை பற்றி நீ என்ன நினைக்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குங்க எனக்கு நீங்கள் நடந்துக்கிட்டதை வச்சு. அவனும் உங்களுக்கு தலைக்கு மேலே வளர்ந்துட்டான். ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் கொண்டு போகணும். ஒரு ஃப்ரெண்டை எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்க்கணும் தகப்பன் இந்த ஸ்தானத்தில். ஆனால் நீங்கள் சின்ன பையனை பண்ணது மாதிரி பண்ணிட்டீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உங்களை ஏற்றுக்கூட அவன் அதுக்கப்புறம் பேசலை. உங்களை கோவறது மாதிரி அவன் வேணால் பேசியிருப்பான். ஆனால் அதுக்காக நீங்கள் கை நீட்டது சரின்னு சொல்லி ஆகாதுங்க அப்படிங்கிறாங்க. தெரியுது கோமதி, எனக்கு அந்த நேரத்தில் ப்ரெஷர் ஓவர் ஆயிடுச்சு, தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒவ்வொரு நேரமும் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? மீனாவை அன்னைக்கு ரொம்ப இதாக பேசுனீங்க. அந்த பிள்ளை தான் அந்த வீட்டை பிரிக்க வந்திருக்கா அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த பிள்ளை எவ்வளோ சூப்பராக நம்ம குடும்பத்தை அனுசரித்து போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே பேசுனீங்க. அன்றைக்கே மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அவ்வளோ சமரசப்படுத்துறதுக்கு பண்டை வாங்கிட்டு வரீங்க. இதை மாதிரி கதிரையும் பண்டை வாங்கி சமரசப்படுத்த முடியுமாங்க? நீங்கள் வாங்கி கொடுத்த பண்டத்தை அவன் சாப்பிடுவானா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி, ஒரு காலத்தில் நான் வாங்கி கொடுத்த பண்டத்தை சாப்பிட தான் நான் செஞ்சேன். இன்றைக்கி ரெக்க முளைச்சிட்டலாம், கல்யாணம் முடிச்சிட்டாங்க, பெரிய மனுஷன் ஆகிட்டாங்க, மீசெல்லாம் முளைச்சிட்டலாம் அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே கதிர் அப்படி உங்களை நினைக்கல. கதிர் உங்கள் மேலே என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பான். உங்கள் மேலே யாராவது ஒரு ஆள் கை வச்சுட்டா சும்மா விட்ருவானாங்க, நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்திருப்பீங்க. ஏற்று வீட்டுக்காரங்க உங்கள் மேலே ஒரு கை வச்சதுக்கு அவன் என்னெல்லாம் பாடுபடுத்தினான் அவன் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அந்த கையும் தெரியாதப்பட்டதுக்கே அவன் அந்த பாடுபடுத்தினான். கதிர் சாதாரண ஆள் கிடையாது. உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. நீங்கள் தான் அவனை புரிஞ்சிக்காமல் ஒவ்வொரு நேரமும் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி, அதான்டி மனசுக்கு சரியில்லை, தான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படி ஆளே கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. என்னமோ தெரில, பழனி நீங்கள் கதிரை பெற்றீங்களா தவிட்டுக்குவாங்களான்னு கேட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் தோணலை, நினச்சிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம பிள்ளைகள் எல்லாமே தவறு தான் பார்த்தோம். இப்படி இருக்கும்போது இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் ஏதோ மனசில் உள்ள ஆதங்கத்தை சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படிங்கிறாங்க. எப்படி வருவேன் அப்படிங்கிறாங்க. ஆட்டோவில் வரேங்க அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பழனிக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க. டேய், இப்போ மச்சான் எங்கடா இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. மச்சான் பைக்கு தூக்கிட்டு போனார் அப்படிங்கிறாங்க. டேய், எங்கேயோ ஊர் கடைசியில் ஏதோ ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்காரண்டா அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஏன் தேவையில்லாத வேலை? காலையிலனா வீட்டில் ரணகலம் பண்ணுதார், இப்போ என்ன மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டு போகிறோம். வியாபாரம் பார்க்கணும், வைக்கணும், ஜெயிக்கணும்னு அக்கறை இல்லையா அப்படிங்கிறாரு கோமதிட்ட பழனி. ஆமாம், நீ வியாபாரம் பார்த்து லட்சணம் தான் தெரியுமே, மச்சான் எங்கே என்ன ஏதுன்னு பாருடா அப்படிங்கிறாங்க. மறுபடி வண்டி எடுத்துக்கிட்டு பழனி செந்தில் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போகிறாரு. என்ன மச்சான், நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி இதில் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய், சின்ன பிள்ளை தான் இதில் உட்காரணுமா அப்படிங்கிறாங்க. மச்சான், நானே இதில் உட்காரலை, அப்போ சின்ன பிள்ளை தானே இதில் உட்காரும், அதை வச்சு தான் சொன்னேன், வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு வரல, மனசுக்கு சரியில்லை, நான் வரல அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான், கதிர்கிட்ட நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் இப்போ அவனை புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு சொல்லி தான் நான் ஒரு மாதிரி பேசினேன் மச்சான். மற்றபடி ஒன்றும் இல்லை, உங்கள் மனசை கஷ்டப்படுற மாதிரி மாப்பிள்ளை பேசிட்டா மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உன் மேலாம் எந்த கோவம் இல்லைடா, நீ எப்போவும் லூஸ் மாதிரி பேசுகிறது தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மச்சான், இப்படியே சொல்லி திரிங்க. ஏற்கனவே எனக்கு ஒருத்தரும் பொண்ணு தர மாட்டேக்கா, என் மாப்பிள்ளை லூஸுன்னு சொல்லுங்கள், சூப்பராக பொண்ணு தருவானு எனக்கு அப்படிங்க. உடனே பாண்டிஞ்சு வச்சிடுறாரு. சரி வண்டி எடுக்கு, கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. உடனே 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. உடனே செந்தில் பையன் கேட்குறாரு, நம்ம அப்பா எங்கே இருந்தார் அப்படிங்கிறாங்க. மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாருடா. உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி கதிரை நான் மேலே கை வச்சிட்டேன், போயிட்டேன், பிள்ளைகளை பூரா தவறுன்னு தானே பெற்றேன், அப்படி இப்படின்ட்டு கிடக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சிரிக்கிறாரு. தாத்தா, எங்களே தவறுந்து பெற்றாராம் அப்படிங்கிறாங்க. டேய், உண்மையிலே அவன் தவறுன்னு தான் பெற்றான் அப்படிங்கிறாங்க.
தவம்னா என்னது தாத்தா அப்படின்னு கேட்குறாரு செந்தில். இல்லை பிள்ளை எப்படியாவது வேணும், ஒவ்வொரு கோயில் குளத்துக்காக போய் கடவுளே சீக்கிரம் எனக்கு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு வேண்டியிருப்பாங்க. பட்னியும் பசியுமா இருந்திருப்பாங்க. அதுபோக வந்து மஞ்சூர்லாம் சாப்பிட்ருப்பாங்க, இந்த மாதிரி இருந்திருக்கும். அதுபோக வந்து தன்னை வருத்தியிருப்பாங்க ரொம்ப. அதை சொல்கிறது தான் தவறுன்னு பார்த்தோம்னு சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படியா, நானும் யாகம் எதுவும் வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. டேய், உங்கள் அப்பா வந்து நல்ல காலத்திலே வந்து செலவு பண்ணி இது பண்ண மாட்டான், யாகம் வர வழக்கான யாகம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னமாம்மா சவுண்டு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை, அந்த சீரகம் மூட்டை வந்து சரியாக இல்லை, நான் அன்றைக்கி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தேன், அது என்னென்னு பாருங்க மாமா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சீரகம் மூட்டையை பார்க்குறாங்க. சீரகம் ரொம்பவே நொய் விழுந்து போய் கிடக்கு. சரி, அப்போ இதை தூர கொண்டு கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தூர கொண்டு கொட்டுதாங்க. இதில் பஞ்சாயத்துலேருந்து எப்படி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கொட்டலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு வராங்க. நீங்கள் எப்படி கடை கொட்டுவீங்க வைப்பீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எல்லோரும் கொட்டு தரத்தை தானங்க கொண்டு கொட்டணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் குப்பை தொட்டிலாம் கொட்டியிருக்கணும், ஊரே கொட்டலாம், நீங்கள் வந்து பார்க்குறது மாதிரி கொட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து இவ்வளோ விவரம் தெரிஞ்சவங்க, உங்கள் வீட்டில் எல்லாருமே படிச்சிருக்காங்க, அதுபோக இந்த அளவுக்கு பெரிய அளவு தொழில் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து பஞ்சாயத்துலேருந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் வந்து இப்படி இந்த நகரத்தை அசிங்கப்படுத்திங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ஃபைன் போடுறாங்க. உடனே 5000 ஃபைனாக மறுபடியும் கட்டுறாரு. கட்டி முடிச்சோன்னு சொல்கிறாரு, மச்சான் காலையிலே ஏன் ஃபைன் கட்டிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒன்றால் தான்டா, காலையில் தான் முடித்தேன், இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு ஒரி தான். பைக்கில் வரும்போது பெரிய மனுஷன் எனக்கு அட்வைஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என் மனசை கஷ்டப்படுத்தினேன், அதுக்கப்புறம் இப்போ 5000 செலவு கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் தானே கொண்டு கொட்டுங்கன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. கொட்டுன்னு சொன்னோன்டா, அதுக்காக வந்து சும்மா ரோட்டில் கொட்ட சொன்னேன்னா, அவங்க குப்பை தொட்டியில் எங்கேயா போய் கொட்ட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மச்சான் எல்லோரும் ஊரே அங்கே தான் கொட்டுது, அங்கே தான் கொட்டினேன் அப்படிங்கிறாங்க. ஊரே கொட்டுதுடா, அவங்க அடையாளம் தெரியாமல் கொட்டி போயிடுவாங்க. நீ பாண்டியன் ஸ்டோரில் வந்து கொட்டு போனாங்க, கடையிலேருந்து கொட்டு போனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சீரகம் தான் ஃபுல்லாக கொட்டி போட்டிருக்கோம், இதுபோல் சீரகம் எப்படி இருந்துச்சுன்னா கடையிலேருந்து கொட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. 5000 ஃபைனு, இப்போ 5000 நீ எப்போ தருவ அப்படிங்கிறாங்க. நான் ஏன் மச்சான் தரணும், என்கிட்ட ஏது 5000 அப்படிங்கிறாங்க. 5000 நான் தரணும்னா பல வருஷம் ஆகும் மச்சான் அப்படிங்கிறாங்க. டேய், தினந்தாண்டா 50 ரூபா சம்பளம், 500 சம்பளம் வாங்குறியா அப்படிங்கிறாங்க. மச்சான் அந்த 500 வச்சு தான் நான் வந்து கடையை முன்ன பிறகு 4 இடத்துக்கு போகணும் வரணும், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய், கடையை முடிக்கு அவனுக்கு 10 10 மணிக்கு மேலே எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. மச்சான் வீட்டில் திடீர்னு உப்புமா போடுவீங்க, திடீர்னு எதையாவது ஒன்று செய்வீங்க, அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது, என் மாப்பிள்ளைகிட்டையோ யார்கிட்டையோ விட்டு என்னத்தையாவது வாங்கிட்டு வரணும், எனக்கு அந்த 500 வேணும்ல மச்சான் அப்படிங்கிறாங்க. 5000 வாங்கினாங்கள தான் எழுதுவேன் பழனி அப்படிங்கிறாங்க. மச்சான் இது சரி வராது, கொட்டினது வந்து நீங்கள் சொன்னது நான் கொட்டினேன், அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா 4 பேர் கணக்குலையும் போட்டு ஒரு பங்கு போடணும் மச்சான், என் பேரில் மட்டும் பண்ணால் நான் சம்மதிக்க மாட்டேன், செந்தில் கணக்கு ஒன்று போடுங்க, தாத்தா அது நம்ம மாமா கணக்கு ஒன்று போடுங்க, மச்சான் உங்கள் கணக்கில் ஒன்று போடுங்க அப்படிங்கிறாங்க. டேய், நீ தான் கொண்டு கொட்டினேன்னு சொல்லி செந்தில் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. டேய் செந்தில் அதுக்குள்ளே சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ தானே மாமா கொட்ட போனேன், நான் தான் இதே நின்ட்டேனே அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து நீ மாட்டி விட்டீங்க மச்சான், கழிச்சிக்காங்க மச்சான் கழிச்சிக்காங்க, எங்கள் அக்கா பிள்ளைகளுக்கு அவனை எதனால் ஏற்றுக்கிறேன், எவ்வளவோ ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் எழுதியாச்சு உன் பேரில், இன்னும் வந்து உனக்கு 10 நாளைக்கு சம்பளம் கிடையாது அப்படிங்கிறாங்க. மச்சான் 10 நாளைக்கு சம்பளம் கிடையாதுன்னா நான் எப்படி வாழ்க்கையை நடத்துறது, சரி பார்த்துக்கலாம், நீங்கள் எல்லா நேரம் 50 100 கல்லால் எடுத்துக்க வேண்டி தான் அப்படிங்கிறாங்க. செந்தில் குமரேசன் அவனை கல்லா பக்கம் விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா அப்படிங்கிறாங்க. மச்சான் இதுக்கும் அப்பா கல்லால் இல்லாமல் எப்படி இருக்க முடியும், நான் கல்லால் இருந்தால் தானே இனி முதலாளி மாதிரி தெரியும் 4 பேருக்கு, நான் உள்ளே நின்றோம்னா இனி வந்து பார்க்க தொழிலாளி மாதிரிலாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய், தொழிலாளியாக இருந்தால் தான்டா முதலாளி ஆக முடியும், நீ என்னைக்கு வியாபாரத்தை படித்து நீ தனியாக கடைக்கு வரணும்னு எனக்கும் தெரில அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் நாளைக்கு எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க, 4 கடை வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. முதலுக்கு என்னடா செய்வேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்கா தான் இருக்கால, எங்கள் அக்கா ரெடி பண்ணி தருவா அப்படிங்கிறாங்க. அவங்க அக்கா நான் தான் தருவோம் அவங்க அக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. இன்னும் கோமதி நீ சாப்பாடு கொண்டு வர அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் மனசு கஷ்டத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் மனசு கேட்கல, மதியம் சாப்பிட வரலையோ நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு மனசு கேட்காம தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அக்கா நான் தான் மச்சினை இருக்கேனே, மச்சான் இருந்தால் தான் மலையேறலான்னு சொல்லுவாங்களே, இந்த சாதாரண மச்சான் இந்த இதில் ஆலமரத்துக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தார், நான் கூப்பிட்டு வந்துட்டேன், மலையேறினாலே இந்த மச்சான் துணை வேணும், அப்போ இவர் ஆலமரத்து பக்கத்தானே அக்கா போனார் அப்படிங்க, நீ வேறு சும்மா இருடா, எங்கே வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நேராவளியே கோமதி 12 மணி தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க. எங்கே வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி பழனி எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டா கடையார் பார்க்குறது, நீங்கள் சாப்பிடுங்க நான் கல்லா உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி உட்காரு அப்படிங்கிறாங்க. டவார்னு ஒரு 200 எடுத்து இடுப்புக்குள்ளே வச்சு கொடுத்தாரு. மச்சான் சம்பளம் தர மாட்டேன்ட்டார், நம்மளுக்கு 200 செலவுக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு, எல்லாம் நன்மைக்கு தான், அக்கா சோறு கொண்டதுனால 200 கிடச்சிருக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க.
சாப்பிட்டு முடிச்சோன்னா பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி அண்ணே உளுந்தோட பார்க்க வரேன்னு சொன்னீங்க, பார்க்க வரலையே, குடோனில் இருக்குது உளுந்து அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நான் உளுந்து பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நேராக போய் கிட்டத்தட்ட போகிறாங்க. குடோனில் போய் உளுந்து பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் பழனி இடுப்புலேருந்து இரநூறுவா கீழே விழுது. என்னம்மா காசு இல்லைன்னு இரநூறுவா அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தான் 10 நாள் சம்பளம் கிடையாதுன்னாரு, நான் செலவுக்கு என்ன செய்ய முடியும், அதான் இரநூறுவா எடுத்து வச்சேன் அப்படிங்கிறாங்க. டேய் என் புருஷெலாம் நேரம் பணம்லாம் இருக்கேடா அப்படிங்கிறாங்க. எக்கா மச்சான் தான் கடையில் உள்ள சீரகம் கெட்டு போச்சு, அதை கொண்டு தூர கொட்டுவாங்கன்னாங்க. நான் கொட்டிட்டு வந்தேன். ஊரே அங்கே தானக்கா கொட்டும். ஆமாம் அங்கே தான் கொண்டு கொட்டினேன். திடீர்னு பஞ்சாயத்து வந்து நாங்கள் குப்பை தொட்டி வச்சுருக்கோம், நீங்கள் அங்கங்கே கொட்டினா எப்படி, ஒரு பெரிய கடையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம், உங்களுக்கு 5000 ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே மச்சான்ட்ட 5000 ஃபைன் வாங்கி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், மச்சான் சொல்லவே இல்லையா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்ல மாட்டார். கதிர் வந்து எனத்தையாவது செஞ்சாங்கன்னா அதை வேணா சொல்லுவார், இதை சொல்ல மாட்டார். இப்போ எனக்கு தான் ஆப்போசிட் போயிட்டார் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடா போச்சார் அப்படிங்கிறாங்க. 10 நாள் சம்பளம் தர மாட்டாராமா, என் சம்பளம் தான் கழிப்பாரான், நான் தான் கொட்டினானா, அதனால் இன்னிலேருந்தே கணக்கில் தான் இருக்கா, அதான் எனக்கு செலவுக்கு என்ன செய்வேன்னு சொல்லிட்டு இப்போ நீ சாப்பிட வந்து பாரு, அப்போ தான் 200 எடுத்துக்கிட்டு போய் சொல்லுனேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சிரிக்கிறாங்க. இந்த கடையில் வந்து நீ காமெடி தாண்டா பண்ணிகிட்ருக்க, தொழிலில் நல்லா படிட்டாவும் மச்சான் சொன்ன மாதிரி தொழிலில் படி உன்னை தனியாக ஒரு கடை வச்சு தர சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. எக்காங்க பாரு, நான் கடை வைக்க தயாராக இருக்கேன், நீ சொல்லுறது நான் கேட்க தயாராக இருக்கேன், ஆனால் நீ எனக்கு பொண்ணு பார்த்து வச்சா தான் நான் கடை வைப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய் கடைன்னு தனியாக உனக்கு வச்சு தரும் போது உனக்கு கல்யாணம் முடிச்சு தான் கடை வைப்பேன், அது எப்படிடா அக்கா அப்போ தனியாக கடை வச்சு தந்தேன்னா அப்போ வீட்டுக்கும் தனியாக அனுப்பிடுவே அப்படிங்கிறாங்களே. நீ எனக்கு மூத்த பையன் மாதிரி, மாடியில் உனக்கு ஒரு ரூம் போட்டு தந்துடும், நீ இன்னும் முன்னாடி அங்கே இருங்க அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. சூப்பர்க்கா அப்படிங்கிறாங்க. செந்தில் சிரிக்கிறாங்க. ஏம்மா இவர் துன்பம் தான் தாங்க முடியல, அவர் கல்யாணம் முடிச்ச பிறகு தூர போவார்னு பார்த்தா இப்பவும் நீங்கள் தான் வீடு கட்டி கொடுக்குறீங்க அம்மா அப்படிங்கிறாங்க. என் தம்பி என் கூடயே வந்துட்டான்டா, என் தம்பிக்கு சொத்து பத்து அவன் பங்கு ஒரு அமௌண்ட் வரும், ஆனால் அதெல்லாம் வேண்டாம், எங்கள் அக்கா தான் வேணும்னு வந்தான் என்ன அப்படிங்கிறாங்க. அக்கா உனக்கு தான் பங்கு இருக்குது, அந்த வீட்டில் ரொம்ப ஓவராக பண்ணான்னா சொத்து மேலே கேஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்மளுக்கு அவனை ஒரு பிரயோஜனமாகவும் இல்லை, உன்னையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டானுவே. டேய் என்னையும் கடை அனுப்பணும், நான் தான்டா வந்தேன் அப்படிங்கிறேன். சரிக்கா மச்சானா பிடிச்சிருந்துச்சி, லவ் மேரேஜ் பண்ணி வந்துட்டேன், நான் உன்னை பார்க்கத்தானே வந்தேன், என்னையும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டானோலாம், சின்ன பையன் தெரியாமல் போயிட்டான்னு நினச்சி பண்ணிச்சு விட்டானோல விடலாம், அவனை எதையாவது ஒரு சொத்தை விற்கும்போது நம்ம விடக்கூடாதுக்கா, சும்மையாவது வறண்ட இருக்கணும், அவனை என்னெல்லாம் பண்ணுதானுவோம், என்ன ஒரு வக்கீல் நோட்டீஸாவது அனுப்பி எனக்கும் சொத்தில் பங்கு இருக்குது விற்கப்படாதுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிடணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல, ஊர் ஓரத்தில் ஒரு தென்னை மரம் தோப்பு ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற. ஆமாம் எங்கள் பூர்வீக சொத்து, அந்த சொத்தை வந்து யாரோ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஏதோ சேல்ஸுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அது நல்ல ஹைவே வந்துட்டுன்னு அது விற்க பார்க்காங்களோ, அதை நான் விட மாட்டேன், அது எனக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் தேவையில்லாத வேலை உனக்கு எதுக்குடா அப்படிங்கிறாங்க. ஏக்கா உனக்கு தான் அதில் பங்கு இருக்குது, என்ன அது 10 கோடி ரூபா வருமானம்னா 10 கோடி ரூபாயில் அதில் 4 பங்கு உனக்கும் ஒரு பங்கு, ஆளுக்கு 2.5 கோடி ரூபாக்கா, அவனை வந்து நம்மளை ஏமாற்ற பார்க்கணுக்கா, 2.5 கோடி ரூபா நம்ம வாங்காமல் விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சும்மா இருறா அப்படிங்கிறாங்க. இதான் விடமாட்டேன், மச்சான் வந்து 500 சம்பளத்தை பிடிக்காரு, இந்த 500 நான் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கு 200 மச்சான் கடையில் சுட்டிருக்கேன், மச்சான் சுத்தமாக எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை சம்பளம் தரலைன்னா நான் என்ன செய்வேன், எனக்குன்னு வேண்டாமா, நீ ஒரு பொண்ணு பார்க்கணுன்னா எப்படிக்கா பார்ப்பேன், என் தம்பி வந்து என் வீட்டுக்கார்ட்ட வேலை பார்க்கான், திடீர்னு ஒரு தப்பு பண்ணிடுவான், தப்பு பண்ணால் என் வீட்டுக்காரர் சம்பளம் கொடுக்க மாட்டார், அவன் 1 ரூபா இல்லாமல் இருப்பான், கல்லாவில் எங்கள் மச்சான் என் புருஷன் இல்லாத நேரம் 200 எடுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். சரி வராதுக்கா இருக்கு, அதுக்கு பார்த்துக்கலாம், எனக்கு சீக்கிரம் ஒரு பொண்ணை ஒன்று பாருக்கா, சீக்கிரம் நான் கோடீஸ்வரன் நான் அவன்கிட்ட காட்டுதேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவங்ககிட்ட போய் எதுவும் பிரச்சனை பண்ணாடா, அதுக்கப்புறம் வந்து மச்சான் சொல்லி கொடுத்தான்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா எனக்கு சொத்து உனக்கு சொத்து பங்கு இருக்க சொத்து நம்ம கேட்டால் மச்சானுக்கு எப்படி உரிமை இருக்குன்னு கேட்பான், அவங்க 2 அண்ணன் நொன்ன மாறும், நான் பார்த்துட்டு தாங்க அப்படிங்கிறாங்க. ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. செந்தில் சொல்லுவாங்க, அம்மா சீரியஸாக சொன்னியா விளாட்டு சொன்னியா மாமா அப்படிங்கிறாங்க. டேய் செந்தில் உனக்கு கூட என்ன பார்க்க கிண்டலாக இருக்குல்ல, மாமா எவ்வளோ டெரர் பீஸுங்கிறத வந்து அந்த விற்கும் போது பாரு அப்படிங்கிறாங்க. மாமா உனக்கு தெரியாமல் எப்படி விற்க தான் போகிறாங்க, அவங்க எப்படின்னு டாக்குமெண்ட்டில் உனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கியிருப்பாங்க, எங்கள் அம்மா பேர் எடுத்த மாதிரி உன் பேரையும் எடுத்து விட்ருவாங்க, அம்மா அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ விவரமானவங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவனுக்கு பிறந்த வயிற்றில் தான் நானும் பிறந்தேன், இப்போ வீட்டில் ரணகலத்தை பார்க்கும் பாரு, நீ கடையை பார்த்துக்க நான் வரேன், ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பழனி வீட்டுக்கு போகிறாங்க. ஆத்தா வாழா பழனி சாப்பிடுதியா அப்படிங்கிறாங்க. சாப்பிடலாம் இருக்கட்டும், எனக்கும் பங்கு இருக்க சொத்து அவன் மக்கமாக 2 பேர் எப்படி விற்க போகலாம் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த ஊர் இதுக்குள்ளே இருக்க தோப்பு
ஆமாம் அது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற. எனக்கும் தான் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு பங்கை தர சொல்லுதண்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீ சொல்லி அவன் தர போகிறாங்களா, எனக்கு அவங்கள எங்கே அவங்க மக்கமாரங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சக்திவேல் என்னடா என்ன வந்து கத்திட்டு இருக்க என்ன அப்படிங்கிறாங்க. என்ன கத்திட்டு இருக்கேண்ணா, எனக்கும் பங்கு இருக்குது, சொத்து அவங்க பாட்டில் வைக்க போகிறீங்களாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடா பங்கு இருக்குது, உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடா சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. வரே வா வந்துட்டிங்களா, சரி சூப்பரு. அந்த ஊர் இதுக்குள்ள உள்ள சொத்து நீங்கள் 2 பேரும் தான் உழைச்சி சம்பாதிச்சதா அப்படின்னுட்டு இருக்காங்க. முத்துவேல் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நம்ம தோப்பு வைக்க போகிறோம்னா துறைக்கு பங்கு வேணுமா, பங்கு அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடா பங்கு, நீ பாண்டியனோட தானே இருக்க, பாண்டியன் இருக்கணும், உனக்கு எனக்கு எப்படி பங்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அக்கா வீட்டில் போய் தான் இருக்கேன், அதுக்காண்டி பங்கு இல்லைன்னு போய் இருக்க முடியாது. நான் அந்த கடையில் மளிகை கடையிலே கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க முடியுமா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா, அதனால் நீங்கள் அதை விற்கும்போது எனக்கு பங்கு வேணும், இல்லைனா கோர்ட்டில் போய் கேஸ் போடுவேன் அப்படிங்கிறாங்க. கேஸு போடு, கை இருந்தால் தான் கேஸ் போடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னென்ன ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க சக்திவேலை. உனக்கு நான் பங்கு தர தயாராக இருக்கும், ஆனால் பாண்டியனுக்கும் உனக்கும் சம்மந்தம்னு நம்ம வீட்டுக்கு வந்துடுவியா, ஆனால் பாண்டியன்கிட்ட பேசக்கூடாது வைக்கக்கூடாது, நான் பங்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாரு சக்திவேல். உடனே அது முடியாது, நான் எங்கே இருந்தாலும் இருப்பேன், எனக்கு என் பங்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நடக்காது, நீ பாண்டியன் சொல்லி தான் கேட்க, அந்த பாண்டியன் உன்னைய வச்சு சோறு போடுதாம்னா உனக்கும் பங்கு இந்த வீட்டில் இருக்குது, உனக்கும் கோடிக்கணக்கான ரூபா சொத்து இருக்குது, எப்படின்னா 100 கோடி ரூபாய்க்கு உனக்கு சொத்து இருக்குதுன்னு சொல்லி தான் உனக்கு சோறை போட்டுக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா ஏன் சோறை போட போகிறான் அப்படிங்கிறாங்க. அண்ணே மறந்துடாத, அங்கே இன்னொரு 100 கோடிக்கு ஒரு ஆள் பங்குதாரர் ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அங்கே யார்டா இருக்கா, பாண்டிய வீட்டில் அப்படிங்கிறாங்க. அக்கா கோமதி அக்கா வந்து வீட்டில் தான் பிறந்தா, பெண் பிள்ளைக்கும் சொத்துல பங்கு உண்டு. என்ன நம்ம எந்த சொத்து விற்றாலும் 4 பங்கு, அதை புரிஞ்சுக்கிடணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் தோட்டத்தை விற்றாலும் சரி தான், துறவை விற்றாலும் சரி தான், ஏன் இந்த வீட்டை விற்றாலும் சரி தான், 4 பங்கு தான். இந்த சொத்தை யாருமே நீங்கள் வந்து சுயமாக சம்பாதிக்கலை, ஒன்றே ஒன்று மட்டும் அண்ணன் காலத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கிய. நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு சின்ன இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா, அது அண்ணன் சம்பாரித்து வாங்கினது. அந்த சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றிருக்கிய. என்ன அப்பா இருக்கிற காலத்துலேயே அது பெரிய மளிகை கடையாக இருந்துச்சு. என்ன இவ்வளவும் வந்து எங்கள் அப்பா சொத்து, எங்கள் குடும்ப சொத்து தான், எனக்கும் பங்கு உண்டு, அக்காளுக்கும் பங்கு உண்டு, நாங்கள் 2 பேரும் கேஸு போட்டால் நீங்கள் சொத்தே விற்க முடியாது அப்படிங்கிறாங்க. 2 பேருமே ஷாக்காகிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறார், உனக்கு இவ்வளோ விவரத்தை பண்ணிதான்டா சொல்லி தந்துருப்பான், உனக்கு இவ்வளோ விவரம் தெரியாதாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் சின்ன பயம்ல. நீ 10 தானடா படிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் என்னங்க பாரு, நான் 10 தான் படிச்சிருக்கேன், ஆனால் விவரம் தெரியாத ஆள் கிடையாது. இவ்வளோ காலமாக அண்ணன் மாதிரி என்ன செய்தாங்க வைக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி சொத்து தானே அனுபவிச்சுட்டு போகிறாங்கன்னு பார்த்தேன். இங்கே பூர்வீக சொத்தை வைக்கும்போது நான் விட முடியாதுல்ல, எங்கள் அக்கா எனக்கு ஒன்றும் வேண்டாம், பங்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாங்க்கா, சரி அவள் பெருந்தன்மை அதை விட்டு போகிறான், ஆனால் எனக்கு பங்கு வேணும், எனக்கு பிறந்த பிறப்புக்கு எனக்கு ஒரு உறுதி வேணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே பழனியோட அம்மா சொல்கிறாங்க, இவனுக்கு ஒரு பங்கை கொடுங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, இவன் பங்கு யாருக்கு வேணும், அவன் பங்கு அவனுக்கு கொடுத்துருவான், ஆனால் இந்த பங்கு அவனுக்கு கொடுத்தா நேராக பாண்டியன்ட்ட தானே கொண்டு கொடுப்பான், பாண்டியன் வந்து அவன் பிள்ளைகளுக்கு தானே கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. நான் என் மருமக்குமாரி கொடுக்கேன், யாருக்கும் கொடுக்க, அது ஏன் சௌரியம், ஏன் பங்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, இங்கே வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்க அவன் மச்சான் அங்கே ரிமோட்டு மாதிரி அனுப்பி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து பழனி ஐயா வீட்டிலேருந்து வராங்க. நீ கடையில் இருக்க சொன்ன, நீ என்னடா இங்கே வந்த அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது சக்திவேல் வந்துடுறாரு. நீ தானடா அவனை அனுப்பிவிட்டு சொத்தில் பங்கு கேட்க சொல்லியிருக்க, உனக்கு வழி இல்லைன்னா வந்து வீட்டு வாசலில் வந்து பிச்சை எடுக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு எங்கள் தம்பியை தூண்டி விட்டு வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. நான் தூண்டி விட்டு வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஊர் எதுக்குள்ள உள்ள தோட்டத்தை விற்க தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ அவனை அனுப்பிவிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் அனுப்பிவிட்லையே அப்படிங்கிறாங்க. நீ தான் அனுப்பிவிட்ருக்க, எங்கள் மச்சான் தான் அனுப்பிவிட்டான்னு தெளிவாக சொல்கிறானே அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் சொல்லவே இல்லை மச்சான், நான் வந்து என் சொத்தை விற்கக்கூடாதுன்னு வந்து சொன்னோன்னே தவிர்த்து எங்கள் மச்சான் சொன்னான்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க. இந்த பாண்டியனுக்கு சரியான கடுப்பாகுது. உங்கள் சொத்தை விற்றா என்ன, விற்காட்ட எனக்கு என்ன, அதனால் எனக்கு என்ன ஆக போகுது, நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நீ தான் அனுப்பியிருக்க எனக்கு தெரியும், இல்லைன்னா அந்த பழனி கூட ஓரமாக பேச மாட்டான், குடும்ப சொத்துக்கு எனக்கு பங்கு இருக்குது, பொட்டை பிள்ளைக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், உன் பொண்டாட்டி வச்சு கேஸ் போடலான்னு பார்க்குறியா, அது ஒரு காலம் நடக்காது, சொத்தை விற்றாலும் விற்போம் தர ரேட்டுக்கு, ஆனால் வந்து உங்களுக்கு 5 பைசாவுக்கு பங்கு தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி சொல்கிறான், ஓன் சொத்து இவனுக்கு வேணும், நான் உழைக்கிறேன், என் முன்னாடியே காப்பாற்ற முடியும், சரியா, அண்ணா வீணாக போனவன் தம்பி வந்து சொத்து வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுக்கல, அது ஓஞ்ச வரையும், அதை நான் வந்து கேட்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே அவனுக்கு சொத்து கொடுக்க தயாராக தான் இருக்கேன், உனக்கும் அவனுக்கும் சம்மதம்னு நீ எழுதி தந்தேன்னா நான் சொத்து கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதை நான் முடிவு பண்ணக்கூடாது, உன் தம்பி தான் முடிவு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. உங்கள் மச்சானுக்கு உனக்கு சம்மந்தம்னு ஒரு பேப்பர் எழுதி வாங்கிட்டு வா, இப்போமே உன் பங்கையும் உங்கள் அக்கா பங்கையும் நீனே வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்லுறாரு, எங்கள் மச்சானும் வேண்டாம் எங்கள் அக்காவும் வேண்டாம்னு சொல்லி நான் எழுதி கொடுத்து எனக்கு 5 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு
நான் சும்மியாக இருந்துட்டு போயிடுவேன். ஆனால் ஒன்று மட்டும் எழுதி வச்சுக்காங்க, சரியா? ரொம்ப ஓவராக போகிறீங்க. ஒரு உறவை பணத்தை வச்சு பிரிக்கலான்னு பார்க்குறீங்க, அது முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, டேய் பணம் இருந்தால் வந்து போனால் கூட வாயை புழக்கும், அதனால் நீ இப்படிலாம் பேச இடம் வைக்க இடம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது தான், எத்தனை கோடி ரூபாய்க்கு நீங்கள் சொத்தை விற்றாலும் சரி தான், ஏன்னா அவங்க உறவு இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பணம் வாங்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அக்கா என் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி போய் சேர்ந்துட்டானோன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கா. அதே மாதிரி நானும் நம்ம அப்படி தான் இருக்க போகிறேன். எனக்கு கூட 2 அண்ணன் தம்பி பிறந்தானோ போய் சேர்ந்துட்டானோன்னு சொல்லிட்டு நானும் இருக்க போகிறேன். அந்த சொத்தை கட்டிக்கிட்டு நீனே அழுவு அப்படிங்கிறாங்க சக்திவேல்கிட்ட. சக்திவேல் சொல்கிறாங்க, வாயில் சொப்புனா அப்படி அந்த சொத்தை வைக்கும்போது கையெழுத்து போட்டு போ அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு போடணும், நான் போடாமல் முடிச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நாளைக்கு சொத்து வாங்குறவங்க கேட்பாங்கள அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல, அந்த பங்கு என் அக்கௌண்ட்டில் ஏறின பிறகு நான் கையெழுத்து போடுவேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தான் தோரணையில் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ அந்த சொத்தை வச்சு ஏதாவது பண்ணலான்னு நீங்கள் பிளான் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேறேன். எங்கள் மச்சானும் அவங்களும் கையெழுத்து போட தான் நீ தரணும் அப்படி அவசியம் கிடையாது. ஆனால் என் பங்கு அக்கௌண்ட்டில் போட்டால் நான் பேங்க்லேருந்து போடுவேன். இல்லைன்னா யார் சொத்தை வாங்க போகிறாங்களோ, இல்லைன்னா அவர்கிட்டயே நான் டேரெக்டாக சொல்ல போகிறேன், எனக்கு பங்கு இருக்குது, நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் நீ உங்கள் தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் எவன் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. முத்துவேல் சொல்கிறாரு, அவன் பங்கு பேங்க்கில் போட்டுருன்னு சொல்லு, எக்காலையும் கையெழுத்து போடக்கூட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு பழனி, நான் கையெழுத்து போட்டுருவேன், அக்கா நான் கூப்பிட்டா வருமானம் எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. நீ கூப்பிட்டா நாசுக்கா கூப்பிட்டா வருவாடா அப்படிங்கிறாரு சக்திவேல். ஓ உங்களுக்கு கதை ஆகணும், அதுக்கு கூட்டியார் சொல்லுவீங்க. இங்கே பாருங்கள், அக்காவை கூட்டிடுவேன், ஆனால் பங்கு கரெக்டாக அக்கௌண்ட்டில் ஏறி இருந்தால் நான் அக்காவை கையெழுத்து போட சொல்லுவேன், நான் போடுவேன் அப்படிங்கிறாங்க. தூரண்டு வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிளம்பி போகிறாரு. பரவாயில்லை, வந்ததுக்கு பிரயோஜனம் தான். இப்போ மச்சானை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போகிறாரு. டேய் வெளில போ அப்படிங்கிறாங்க. நீ என்ன மச்சான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீ கடையில் தானே விட்டு வந்தேன், நீ எதுக்கு அங்கே போனேன்? மச்சான் எங்கள் சொத்தை என்கிட்ட கேட்காம விற்காங்க, எனக்கும் பங்கு இருக்குது, நான் போய் கேட்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. நான் கடையில் தானே உன்னை விட்டு போனேன், நான் வந்த பிறகு தானே நீ போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. மச்சான் உணர்வுகளை என்னால் அடக்க முடியல அப்படிங்கிறாங்க. வெளியே நின்று அடக்கிட்டு உங்கள் அண்ணன் மாதிரி என்ன சொல்கிறாங்க, நான் உன்னைய தூண்டி விட்டு சொத்தில் பங்கு கேட்க சொன்னேன், நான் அவனை பங்கு கேட்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க அவங்க 1ன்னா 9 அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, ஏற்கனவே அவங்க ரொம்ப நம்மளை தரமட்டமாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இவன் போய் அங்கே பங்கு கேட்டுட்ருக்கான், இவன் பங்கு கேட்கல, இது இவன் உரிமை, நான் அதை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஆனால் நான் அனுப்பிவிட்டது மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்துடுறாரு. நீங்கள் அனுப்புனாலும் அனுப்பாட்டினாலும் அப்படி தான் நினைப்பாங்க, இல்லை லூஸ் வாக்கில் அப்படி தான் பேசுவாங்க, அவங்க பேசுகிறாங்கலாம் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டு வேலையாகாது. மாமா ஒரு உரிமையை கேட்காரு, தரலன்னா கோர்ட்டில் கேஸ் போட போகிறாரு, இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணி வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெரிய மனுஷன் வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. எப்பா எனக்கும் வக்கீல் எல்லாமே தெரியும், போலீஸ்லாம் தெரியும், என்ன அதை எப்படி மறிக்கணும் எப்படி நிப்பாட்டணும்னு சொல்லி சட்ட அறிவு தெரியும்பா, அதெல்லாம் வாங்கி கொடுக்க என்னால் வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி மறுமோனே அவனும் இப்போ லாக் ஆகிட்டானுவோ, சொத்தை விற்கிறதுக்கு நான் கையெழுத்து போடணும் காணுவோம், அக்கா போடணும் காணுவோம், நாங்கள் போட்டால் தானே சொத்தை வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்காளுக்கு பத்திரம் இதுக்கெலாம் கையெழுத்து போட வரமாட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கோமதி மண்டியாட்டி, நான் வரமாட்டேன், எனக்கு ஆகாது, என் புருஷனுக்காக நான் எதுக்கு கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ கிடைக்கக்கூடிய வருமானம் போச்சா, ரைட்டு கொடுங்க, நான் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு போடா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. சோறுன்னா உடனே உட்காந்துருவியா அப்படிங்கிறாங்க. மச்சான் உழைக்கிறதே சோறுக்காக தான், நீங்கள் தான் சம்பளம் கிடையாதுட்டீங்களே, இனிமேல் சோத்துக்கு மட்டும் தான் கடையில் நான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு மச்சான், அதனால் வேறு எதுவும் பேசாதங்க, மீன் குழம்பு வச்சுருக்காங்க, நான் எதுவும் பேச மாட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லி மீன் குழம்பு சாப்பிட்டு அந்த ஆளை கிளம்புதார். ஏக்கா நான் கடையில் வேறு சாப்பிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. சும்மா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கடைக்கு போகிறாங்க. செந்தில் அங்கே போய் உடுன்னு விட்டேன், சொத்தில் பங்கு தரேன்ட்டானுவோ அப்படிங்கிறாங்க. சொத்தில் பங்கு தரேன்ட்டாங்க, கையெழுத்து போடணும்ல அப்படிங்கிறாங்க. நானும் போடணும், உங்கள் அம்மாவும் போடணும்டா அப்படிங்கிறாங்க. அம்மாவை விட மாட்டார்லாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நைஸாக கூப்பிட்டு போயிடாமடா, எங்கள் அக்காட்ட போய் நான் கொஞ்சம் நீலக்கண்ணீர் வடித்தோம்னா, சரி தம்பி கிடைக்கிற பங்கு கிடச்சிட்டு போட்டும், எனக்கு கூட ஒன்றும் வேண்டாம்டான்னு சொல்லி நைஸாக கையெழுத்து போட தந்துடாது அப்படிங்கிறாங்க. மாமா அம்மா போட்டு தந்துடும், கடையிலேருந்து உனக்கு எப்படி மாமா லீவு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவை ஏமாத்துறாரா பெரிய விஷயம், மச்சான் ஒரு இடத்துல டெலிவரி பண்ண போனேன், மாற்றி கொடுத்துட்டேன் போல பக்கத்து வீட்டுக்கு, அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க, இப்போ நான் அதை வாங்கி கொண்டு கொடுத்து வரேன் மச்சான் அப்படின்னா, ஏன்டா அப்படி பண்ண ரெண்டியாச்சு போடா அப்படிங்கிற, நான் கிளம்பி வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பயங்கரமான அலுவமா நீ அப்படிங்கிறாங்க. இவ்வளோ காலம் உங்கள் அப்பாட்ட குப்பை கட்டணும்னா என்னெல்லாம் டக்காலிட்டி பண்ணணும், ஏசிச்சும் பேச்சும் வாங்கிட்டு கிடக்கணும்னா எல்லாத்தையும் அனுபவப்படம் தான் படிச்சுட்டு இருக்கேன். இவருக்கு மச்சான் உங்கள் அம்மா எங்கள் மச்சான் சொல்லுதாரு, உங்கள் அப்பா
நான் ஒரு மளிகை கடை வச்சு நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட பாடம் படித்ததுனால நான் 100 மளிகை கடை வச்சுலாம் நடத்த முடியும். அவ்வளோ ஏச்சும் பேச்சும் வாங்கியிருக்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சிரிக்கிறாங்க. பழனி உண்மையிலே நீ கடை வச்சு நடத்திடுவ. நான் முன்னாடி கூட விளையாட்டு பிள்ளையா இருக்கேன்னு நினச்சேன். இவ்வளவு காரியமாக போய் உன் சொத்தில் பங்கு கேட்குறது டெக்னிக்கலாக பேசிட்டு வந்திருக்கே அப்படிங்கிறாங்க. பிறகு அவனை பெரிய கோடீஸ்வரம் மாதிரி இல்லாமல் கிடக்கணும். அந்த கொடியில் எனக்கும் பங்கு உண்டுல. இவனும் ஒன்றும் சம்பாரித்து கிளிக்கலையே, என் மூதாதையர் சம்பாத்தியம் பண்ணது தானே. எங்கள் அப்பாரு, எங்கள் தாத்தா, பாட்டின்னு எல்லோரும் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை இவங்க அனுபவிக்கணும் முடியுமா? எங்கள் அப்பாரு ஆஸ்துமா தான் என்ன சொல்லும், இல்லை நான் சம்பாத்தியம் பண்ணி போட்ட சொத்தை கூட நீ வாங்க மாட்டியாடான்னு கேட்கும்ல. என் பூர்வீக சொத்து எனக்கு வேணும்ல சித்தப்பா. அதுபோக என் பிள்ளை கேட்கும்ல, அப்பா நீ கடையில் மளிகை கடையிலேயே மச்சான்ட்டு நின்றியப்பா, அவங்க குடும்ப சொத்தை வாங்காமல் விட்டியப்பான்னு கேட்டான். என்ன பேர் சொல்கிறது? அக்காவுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது, ஒன்றும் கேட்கல. என் பிள்ளைகள் கேட்டால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறா. அதுவும் சரி தான் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கடைக்கு வந்துடுறாங்க. சரி எல்லோரும் செகண்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் உட்காந்துட்ருக்காங்க. இல்லை தேவையில்லாம வேணா அங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் வீட்லேயே அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு மறுபடியும் அது இருக்காதாங்க மச்சான், வேறு ஏதாவது பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரி செந்தில், இந்த கல்யாண மண்டபத்தில் ஏதோ கல்யாணமா, அவங்க கல்யாண வீட்டுக்காரங்க இருக்காங்களா, என்னென்ன வேணும் லிஸ்ட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. மச்சான் சரி மச்சான் 2 பேரும் போய்ட்டு வந்துருந்தோம் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் போயிடலாம், லிஸ்ட் எடுக்க எத்தனை பேர், செந்தில் நீ மட்டும் போ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸல் எடுத்து போயிடுறாரு. ஆஹா மச்சான் நம்மளாம் சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழனி கருப்பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. மச்சான் நிறைய இருக்கும் மச்சான் அப்படிங்கிறாங்க. எத்தனை கிலோ இருக்குன்னு கணக்கு பண்ணி பார்த்துவாடா அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் கூட போய் பார்த்து வரன்ட்டு போகிறாரு. மச்சான் கருப்பட்டி ஒரு 20 கிலோ இருக்குது அப்படிங்கிறாங்க. 20 கிலோ தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. எதுக்கு மச்சான் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் 80 கிலோ வேணும்னு ஃபோன் அடிச்சு 80 கிலோ இல்லையோ அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆள் ஃபோன் அடிச்சு எனக்கு கருப்பட்டி இருக்கா அப்படிங்கிறாங்க. கருப்பட்டி இல்லை அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கடைக்கு அடிக்கிறாங்க. இல்லை. உடனே மொத்த வியாபாரிக்கு அடிக்காங்க. கருப்பட்டி வேணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் லோடு அனுப்பிவிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு லோடு அனுப்பிவிட்றாங்க. குடோனில் இறக்கணும். குடோனில் இறக்கிறதுக்கு லோடு இல்லை. அப்போ பழனி செந்தில் டெலிவரி போயிருக்கான், இறக்கிடலாமா அப்படிங்கிறாங்க. மச்சான் நம்ம வீட்டு செய்யாமல் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இறக்கி வச்சிடுறாருங்க. கழுத்து பிடிச்சிக்கிடுது. பிடிச்சோடனே கழுத்து வச்சுட்டு இப்படி வரேன். என்னடாச்சு அப்படிங்கிறாங்க. மச்சான் லோடு மணியே வரல, நான் தான் இறக்கி வச்சேன், கழுத்தில் சுருக்கிட்டு மச்சான் அப்படிங்கிறாங்க. நல்லா ஆளாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மூட்டையில் உட்கார வச்சு நல்லெண்ணெய் போட்டு தடவி விடுவார். மச்சான் வேண்டாம் ஒன்றும் சேரிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை திருப்பி விடுவார். மச்சான் இப்போ ஓகே ஆகிட்டு மச்சான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உடனே பண்ணிடும்டா அப்படிங்கிறாங்க. உடனே பழனிக்கிட்ட சொல்கிறாரு குமரேசன், பார்த்தியாடா உங்கள் மச்சான் ஏசுவான் பேசுவான் எல்லாம் செய்வான் அந்த பாண்டியன். ஆனால் உனக்கு நம்மளுக்கு ஒன்றுனா பார்த்துக்கிட்டு இருக்கவே மாட்டான். அப்படி தான் கோவம்னாலும் சரி தான், எதுனாலும் சரி தான், 5 நிமிஷம் தான். அதனால் அவன் தாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னான். உண்மையிலே நம்ம எங்கேனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உண்மை தான், எங்கள் மச்சான்ட்ட அவனை ஏசிச்சான் சித்தப்பா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வலுவாக இருக்குது. அவ்வளோ பெரிய மூட்டையை தூக்க முடியுமான்னு தெரில. தூக்க முடியல, லோடை இறக்க முடியலன்னு இவர்கிட்ட சொன்னால் இவர் வல்லும்பார், என்ன வெளுன்னு வெளுப்பார், பேசியே வெளுப்பார். அதனால் அது சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் போய் இறக்கி போட்டேன். அப்பவும் பிடிச்சிக்கிட்டு சரி அவர் கிடைக்காத செஞ்சதுக்கு அவரே சுழுக்கம் எடுத்து விட்டார் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே பண்ணி சொல்கிறாங்க, பழனி நீ செந்தில் வந்துட்டா நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கு மச்சான் அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு கழுத்து பிடிச்சிருக்கு, அது போய் ரெஸ்ட் எடுத்து சரியாயிரும், அக்காட்ட சொல்லி நாட்டுக்கோழி இருக்கலாம், நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நாட்டுக்கோழி அடித்து வைப்பியா அப்படிங்கிறாங்க. நாட்டுக்கோழியை குழம்பு வைக்கணுமா அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. நாட்டுக்கோழி வச்சு வைக்கிறாங்க. உடனே பழனி ஃபோன் அடிக்கிறாங்க. சரி பழனி இங்கே வருங்க. பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து குமதி உன் தம்பிக்கு கொஞ்சம் கழுத்து சுளுக்கிடுச்சு, அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லு, அது போக நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. கழுத்தை பார்க்குறாங்க, என்ன போட்டிருக்காரு, இடையே கவனிக்கலடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. வரையா ஹாஸ்பிட்டல் போமா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அக்கா மச்சானே தடவி விட்டார் அப்படின்னு. மச்சானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கழுத்து பிடிச்சிக்கிட்டுன்னு சொன்னால் உடனே அவரே நல்லெண்ணெய் போட்டு அவரே தடவி விட்டார் அப்படிங்கிறாங்க. அவர் கை ராசி நல்லா இருக்கும்டா, கண்டிப்பாக அது சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுமாக்கா ராசிக்காரன்னு சொல்லிட்டு அந்த ராசிக்காரே தடவி விட்டார், நீ என் கொலைப்படுத விடு அப்படிங்கிறாங்க. டேய் சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. எத்தனை வாட்டிக்கா சாப்பிட, நீ கடையில் கொண்டு சாப்பாடு தந்தானே எங்கே சாப்பிட்டு போனேன், இப்போ நாட்டுக்கோழி குழம்புங்க. சரி சாப்பிடுவோம், நம்மளும் புது மாப்பிள்ளை தானே அப்படி பண்ணிட்டுருக்காங்க. உடனே கதிர் வந்துடுறாரு. என்னவாப்பா புது மாப்பிள்ளைங்க பொண்ணுன்னு பார்த்துட்டே மாமா எதுவும் சைட்டுக்கிட்டே அடிக்க அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா அவங்க அம்மா இருக்கடா அப்படிங்கிறாங்க. டேய் பழனி நீனும் வேறு எவ்வளோயும் கூப்பிட்டு வந்துடாடா, அவங்க மச்சான்டா பதில் சொல்ல முடியாடா அப்படிங்கிறாங்க. உடனே ஏக்கா நான் கதிர் மாதிரியோ செந்தில் மாதிரியோ கூப்பிட்டு வர மாட்டேன், உன்னை கூட்டி போய் தானக்கா பொண்ணு கேட்பேன் அப்படிங்கிறாங்க. கதிர் சொல்கிறாங்க, மாமா இந்த வயசான காலத்துக்கு நீ கல்யாணம் முடிச்சிடுவாங்க நம்பிக்கையோடு தான் இருக்கணும் மாமா அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கடா வயசாகிட்டு, செந்திலோட 6 வயசு தான் கூட அப்படிங்கிறாங்க. மாமா செந்திலுக்கு 30 வயசு, உங்களுக்கு 36 வயசு மாமா, 36 வயசில் பொண்ணு கிடைக்காது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பழனி நீ கவலைப்படாத,
நான் கோயிலுக்கு போன இடத்துல ஒரு பொண்ணு இப்போ கேட்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏக்கா அவன் கோயிலுக்கு போயும் தம்பிக்கு பொண்ணு பார்க்க தான் செய்த, ஆனால் குடிச்சிடத்தில் அப்போ நீ சொல்லுத வச்சு பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடணுக்கா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே கல்யாணம் முடிஞ்சிருந்தா நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. உண்மையிலே கவலைப்படாமல் தான் இருக்கேன், ஆனால் சில நேரங்களில் மனசை கொஞ்சம் அது வருட தான் செய்யுது அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. என்ன சித்தப்பா கல்யாணம் பேச்செலாம் அனுப்பிவிடுது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எங்கள் அக்காக்காரி இப்போ தான் பொண்ணு பார்க்க வைக்கன்னு சொல்லுதா. ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எங்கேயோ ஒழிக்கிறதுன்னு சொல்லி ஒரு யோசனையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு வரும் சித்தப்பா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். நான் வேலை செய்கிற இடத்துல சொல்லி தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சொல்லி வச்சுமா இன்னும் எனக்கு பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. எனக்கு அது சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு வயசாகிடுச்சுலாமா அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு ஒன்றும் வயசாகலை, பாரு மதியமே 2 நேரம் சாப்பிட்டேன், இது 3 நேரம் சாப்பிட முடிச்சோன்னா இப்போ 4 நேரம் சாப்பிட போகிறேக்கா, நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொண்டாக்கா அப்படிங்கிறாங்க. சாப்பிடுதாரு பற்றியாடா, நீ வாலிபே 4 நேரம் சாப்பாடை வந்து இவ்வளோ நேரத்தில் சாப்பிட முடியுமா, இன்னும் நைட்டும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. மாமா நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, அது மட்டும் தான் உன்னால் முடியுமாமா அப்படிங்கிறாங்க. ஏய் பாருடா சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு பாரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஒரு புரோக்கர் வந்துருக்காரு. வந்துட்டு கோமதியம்மா பாண்டியனா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க கடையில் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பழனிக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் மச்சானா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அவங்க மச்சான் தான், என்ன 4-5 வாட்டி சொன்னார், எனக்கு மூத்த பையன் அவன் தான், அவனுக்கு தான் நியாயப்படி முன்னாடி கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கணும், என் அண்ணன் மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இனிமேல் அப்படி பார்த்துட்டு இருந்தால் சரி வராது, அவனுக்கு வயசு போயிட்டுருக்கு, 36 வயசு ஆகிட்டு, ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் பாருன்னு சொல்லியிருந்தாப்புல. ஒரு நல்ல பொண்ணு துப்பு வந்திருக்கு. என்ன பையன் படிக்காட்டிலும் பரவாயில்லை, பையன் லட்சணமான பையனாக தான் போதும், கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அந்த பிள்ளை பிஎட் படிச்சிருக்கு, என்ன டீச்சர் பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு ஸ்கூலில் தனியாரில் டெம்பரவரியாக வேலைக்கு போகுது. ஃபோட்டோவும் கொடுத்துட்ருக்கு, பாருங்கள் பிடிச்சிக்கிட்டா செய்வோம் அப்படிங்கிறாங்க. கொண்டாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லிட்டாங்க, ஏய் அலையாதடா கொஞ்சம் இருடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்க்குறாங்க. ஃபோட்டோ பார்த்தோன்னா ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. என்னக்கா பொண்ணு சரியில்லையா அப்படிங்கிற. ஏய் பிரம்மாண்டமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா அந்த ஃபோட்டோ வாங்க மாமா அப்படிங்கிறாங்க. இருடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்க்குறாங்க. மாமா செம்மையாக இருக்கு மாமா அப்படிங்கிறாரு கதிர். சின்னையா சித்தப்பா செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜுவும் சித்தப்பா செம்மையாக இருக்குது, சித்தி நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏய் முதல்ல சாதக பொருத்தம்லாம் இருக்கட்டும், உங்கள் அப்பா வந்து எனக்கு பொண்ணு பார்க்குறது அதிசயம், அவரெலாம் பார்க்க சொல்லியிருக்காரு பாரேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவன் மேலே ஒரு அக்கறையாக தான் இருப்பார், முன்னாடி கதிர் முன்னாடி என்னத்தையாவது பேசுவார், தனியாக இருக்கும்போது பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசுவார், எனக்கு 4 பிள்ளைன்னு சொல்லி தான் பேசுவார்டா, ஒன்றையும் ஒரு பிள்ளையாக தான் நினைக்காரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயாக்கா உண்மைதான், எனக்கு 4 பையங்கன்னு சொல்லுவார், 2 பிள்ளைன்னு தான் சொல்லுவார். அதனால் நீ வந்து என்றைக்குமே உங்கள் மச்சானை வந்து தகப்பனான்னு எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக அந்த பொண்ணை பார்த்து உன்னை கட்டி வைப்பார் பாரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க கோமதிக்கு. எங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கோமதி. இல்லைம்மா புரோக்கர் வீட்டுக்கு வந்திருக்காரா, எனக்கு ஃபோன் அடிச்சு தான் வீட்டுக்குள்ளே வந்தார், அந்த ஃபோட்டோவை பழனிகிட்ட காமி, பழனிக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை போய் பார்ப்போன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. டேய் உனக்கு பிடிச்சிருந்தா பொண்ணை பார்ப்போன்னு சொல்கிறாரு அவங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. சொல்லுக்கா பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. டேய் உடனே சொல்லக்கூடாடா, நைட்டு சொல்லுவோம்டா, இப்போ சொன்னால் நீ ரொம்ப அலையிறன்னு நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க, செல்லில் எடுக்கிறாங்க. டேய் அந்த ஃபோட்டோவே உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து செந்திலுக்கு முன்னாடி சொல்கிறானே, மாமாவுக்கு ஒரு பொண்ணு ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்கண்ணே புரோக்கரு, அப்பா தான் பார்க்க சொன்னாராம் பொண்ணு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்பா இருக்கான பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே கதிர் நேராக சரவணன் ஃபோன் அடிக்காங்க. அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னடா இது பிரச்சனைடா வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஏண்ணே ஒரு பிரச்சனை இல்லைண்ணே, நம்ம பழனி மாமாவுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவன் அப்பாவே பொண்ணு பார்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு, ஏன்னா அப்பான்னா சீக்கிரம் விரைவாக பண்ணிடுவார், ஏன்னா உன் கல்யாணத்தை எப்படி முடிச்சிடணும் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடா சூப்பரா மாமாவுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பொண்ணு ஃபோட்டோவோட தான் திரிகிறாரு, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காருன்னா பாரு, அப்பாவே இன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுத்து வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு புது மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. நெசமா மாமாட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. அம்சே அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லு மருமோனே மொத்த மருமோனே அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு கல்யாணம் ஆக போதாமே அப்படிங்கிறாங்க. மருமக்கமாக பூரா கல்யாணம் ஆகிட்டு, மாமனுக்கு கல்யாணம் முடிச்சா தானே சீக்கிரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பார்த்து கொடுத்துருக்கணும், நாங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கணும், நாங்கள் கல்யாணம் முடிச்ச பிறகு முடிக்கணுங்க, என்ன மாமா கதை அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தாண்டா அவங்க அப்பாவுக்கு ஞான உதயம் வந்திருக்கு, இப்போ தாண்டா ஒரு பொண்ணு புரோக்கர்கிட்ட சொல்லி ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காங்க, அது எனக்கு பிடிச்சா பொண்ணை போய் பார்க்கணுன்னு இருக்காங்க, எனக்கு தான் எந்த பொண்ணாலும் பிடிக்குமே, ஆனால் அவங்க அப்பாவும் அப்படி சொல்லியிருக்காரு பாரு அப்படிங்கிறாங்க. மாமா இதை வந்து கண்டிப்பாக கொண்டாடணும் மாமா, நைட்டு பார்ட்டி வேணும் அப்படிங்கிறாங்க. டேய் பார்ட்டிக்கு என்கிட்ட சுட்டுது இல்லைடா, 200 தான்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்ட்டி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் பார்ட்டி நீங்கள் தான் யாருமே சரக்குறதுக்கு ஒன்றும் அடிக்க மாட்டேங்களாடா அப்படிங்கிறாங்க. சரக்குன்னா கேட்டேன்,
நைட்டு கடையில் சாப்பிட்றோம், பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க, எல்லோரும் மொட்டை மாடியில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான்டா அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாமாம்மா, அதை வந்து கதிரை யாராவது சமாளிச்சுக்கோங்க, நீங்கள் ஆர்டர் மட்டும் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிடா நான் எப்படியும் அதை ஆர்டர் பண்ணிடுறேன்டா, கடை வாங்கி நான் ஆர்டர் பண்ணிடுறேன்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னது ஆர்டர் பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க கதிர். டேய் உங்கள் அண்ணன் பார்ட்டி கேட்காண்டா அப்படிங்கிறாங்க. நானே கேட்கணும்னு நினச்சேன், பார்ட்டி கொடுமாமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ உணவு தானடா டெலிவரி பண்ண போகிறேன், நீங்கள் எப்படியாவது ஒரு பிரியாணி பக்கெட் பிரியாணி ஒன்று மாடி கொண்டு வந்துடுறா, நான் காசு தந்துடுறேன்டா அப்படிங்கிறாங்க. காசுலாம் வேண்டாம் நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா, இப்போ 200 தான் இருக்குடா, இதை வச்சுக்கடா அப்படிங்கிறாங்க. இந்த 200 வச்சுக்காமா, நான் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய, நைட்டு பக்கெட் பிரியாணி சாப்பிட்ற மொட்டை மாடல அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே குமுதி எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. கதிர் வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. நேரத்தில் வந்துட்டாங்க, நீங்கள் தான் நேரத்தில் வர சொல்லியிருக்கீங்களா, 3 நாளாக அவன் வந்து 10 மணிக்குள்ளேயே வந்துடுறான் அப்படிங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா தூங்க சொல்லிட்டு இதுக்கு அப்படி இப்படின்னு நின்றுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மொட்டை மாடி பார்த்து கதிர் போகிறாங்க. எல்லாருமே பின்னாடி ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. ஏன் எல்லோரும் மொட்டை மாடி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் வராங்க, வந்து மாமா மாடியில் வச்சு பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பிரியாணி சாப்பிட்றாங்களா, கீழே சமைச்சதெல்லாம் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு இட்லிலாம் வேண்டான்ட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை பழனி மாமாவுக்கு ஒரு பொண்ணு ஒன்று பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் பார்ட்டி வைக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறாரு. திருச்சிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தங்கமேல் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம சண்டையில் விட்டாச்சு, இன்னைக்கு கண்டிப்பாக சூப்பர் சண்டை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மொட்டை மாடிக்கு ஏறி போகிறாரு பாண்டியன். பார்த்துட்டு பார்த்துக்கிறாரு. எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. பாண்டியன் பார்த்தோன்னா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. பழனி பிரியாணி பீஸை தான் கடிக்கிறாரு. ஆகா மச்சான் வந்துட்டாரா, இன்னும் சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. சரி சாப்பிடுங்க, பனியில் ரொம்ப நேரம் இருக்காதாங்க. பழனி உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சு, அதனால் வந்து இன்னும் பனியில் படுக்காத, கீழே வந்து படுக்கிற வழியை பாரு, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. மச்சான் பிடிச்சிருக்கு மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம நாளை நல்ல நாளை கழித்து பார்க்க போவோம் பொண்ணை, எல்லோரும் அன்றைக்கி நாளை கழித்து எதுக்கும் போக வேண்டான்னு சொல்லு, வேலைக்கு போகிறவங்கள போக வேண்டான்னு சொல்லு, காலேஜ் போகிறவங்களையும் போக வேண்டான்னு சொல்லு, லீவ் போட சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாரு. என்னடா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாரு பழனி. ஆமாம்மா எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாரு சரவணன். எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவும் மீனாவும் கீழே நிற்காங்க. உடனே பையன் இவங்க மாடிக்கு போகிறாங்க. மாமா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மாமா வந்து பனியில் படக்கூடாதான், கீழே வந்து படுக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க செந்தில். யார், நம்ம மாமா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா தான் சொன்னாருமா, இப்படியே சொன்னார், சாப்பிடுங்கன்ட்டு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது. ஆனால் தங்கமேல் தான் மாட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லோரும் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, வீட்டில் உள்ள சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இவளுக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. நான் தான் ஆர்டர் பண்ண சொன்னேன் மாமாவே, நான் தான் பார்ட்டி வைக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. புருஷன் வந்து பார்ட்டி வைக்க சொல்கிறாங்க, வீட்டம்மா மாட்டி விட்றாங்க, இது என்னங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. கொஞ்சம் இதாக தான் இருக்குது, தங்கமேல் ஓட்ட வாயாக இருக்கா, எல்லாத்தையுமே சொல்லிடுறா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே அன்றைக்கி எதையுமே மறைக்க தெரியாதானே அப்படிங்கிறாங்க. தெரில கதிரே, எதனாலும் அப்பாட்ட சொல்லிடுறா, அது எப்படி வரும் எது வரும்னு யோசிக்க மாட்றான். அதுபோக வந்து அவளுக்கே வந்து நம்ம வந்து சரியாக தப்பானே தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன லூஸு மாதிரியே இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. தங்கமேல் வந்துடுறாங்க. என்னங்க என்னை லூஸுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லம்மா, எதனாலும் வாயில் வைக்க மாட்டேங்கல, அப்பாட்ட சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. மீனா கேட்குறாங்க, ஏன் தங்கமேல் ஏன் மாட்டி விட்றீங்க, அவங்க சாப்பிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, கடை பொருள் சாப்பிட்டா நல்லது இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நல்லது இல்லைனா நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டியதானே மயிலே, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ளோவில் நீங்கள் அக்கானு கூப்பிடலை அப்படிங்கிறாங்க. தங்கமேல் அக்கா, உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க ராஜி. இப்போ கரெக்டாக பேசுகிறா ராஜி அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறா, எனக்கு தேவையில்லை தான், ஆனால் வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஏன் சாப்பிடுதீங்கன்னு கேட்க வேண்டியது எனக்கு முடியலை, அதை மாமா வச்சு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. மாமா இப்போ ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. மாமா ஒன்றுமே சொல்லலையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிரச்சனை ஒன்று நினச்சி தானே சொன்னீங்க, வரல அப்படிங்கிறாங்க. தங்கமேலுக்கு ஒரு மாதிரி ஆகுது, நல்லா கீழே பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சொல்கிறாங்க, பசங்க எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்காங்க, நாளை கழிச்சு பழனிக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா அப்படிங்கிறாங்க. எங்க ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் தம்பியும் தனிமரமாக விட்டுருவீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் விட போகிறேன், உனக்கு தெரியாதா, அவங்க அண்ணன் மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட, இந்த கல்யாணத்தை சொல்லி எதுவும் பிரச்சனை பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசனை பண்ணிட்டு நான் இது வரைக்கும் செய்யலை. ஆனால் அவன் மட்டும் தனிமரமாக இருந்துட்டு ஒரு தீல மொட்டை மாலை படுத்துக்கிட்டு சங்கடப்பட்டு கிடக்கான், பார்க்கும்போது கஷ்டமாக தெரியுது. அவனுக்கு வேண்டிய உணவையும் நம்மளால் கொடுக்க முடியல. அவன் வந்து உப்புமா சாப்பிட்ட அன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு புரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டான். அப்போமே நினச்சேன்
அவன் விரும்பிய சாப்பாடும் அவன் பொண்டாட்டிட்டானா இது வேணும் அது வேணும்னு சொல்ல முடியும், நம்மகிட்ட சொல்ல முடியாது. அக்கா வீட்டில் இருக்கோம், மச்சான் வீட்டில் நம்ம என்னது கேட்க முடியும்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றான். நானும் ஒரு ப்ரெஷர் பார்ட்டி நிறைய பேசி விட்றேன், சரி வராது என்ன. அதனால தான் வந்து சரி அவனுக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு புரோக்கர்கிட்ட சொன்னேன். அவர் ஒரு நல்ல பொண்ணு அமர்ந்த பொண்ணு இருக்குதுன்னு சொன்னார். சரி இவனும் ஒரு அப்புறாணி வாயில் வந்து வெகுளியாக பேசுவான், நல்ல சூப்பர் பொண்ணு பார்த்து கட்டி வச்சோம்னா அவன் லைஃப் நல்லா இருக்கும்ல கோமதி, அதான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் குணம் யாருக்கும் வராது, கோவம் வந்தால் என்னன்னாலும் பேசுகிறீங்க, ஆனால் அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, ஒரு காலத்தில் நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது என்ன, நீ என்னை நம்பி வந்த, அன்றைக்கப்புறம் எங்கள் அக்கா தான் வேணும்னு சொல்லிட்டு சொத்து பத்துலாம் விட்டுட்டு நம்ம கூட வந்து இருக்கான். இன்றைக்கி வரைக்கும் நம்ம பிள்ளையாக இருக்கான், அந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல, அதனால தான் அவனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரி கோமதி, மனசுக்கு நிறைவாக இருக்குது, இன்றைக்கி நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. தூங்குறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே பாண்டியன் நேராக கடைக்கு போகிறாரு. அப்போ பழனி ரொம்ப சந்தோஷமாக வந்து கடையில் வேலை பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்தோன்னா பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணக்கெல்லாம் கூட்டிடுச்சு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் குமரேசன் கேட்குறாங்க, என்னப்பா ஒரு வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன், இப்போ சிரிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிற அப்படிங்கிறாங்க. சித்தப்பா எனக்கும் கல்யாணம் ஆக போகுது, நானும் பெரிய மனுஷனாக போகிறோம்ல, பொறுப்பாக இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நீ மாமா கலக்குவோமா அப்படிங்கிறாரு செந்தில். கண்டிப்பாக மாப்பிள்ள, டெலிவரி எதை நானும் சொல்ல வேலுஇல்லை, நான் மாமா பார்த்துக்கிறேன், நீ கட்டித்தங்க கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு பூரா டெலிவரி பண்ணாங்க. அங்கே டெலிவரி பண்ணுறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு குமரேசன்கிட்ட, கல்யாணக்கில் வந்துட்டுல அவனுக்கு பழனிக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டியா, அவன் சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பார்க்க போகிறேன், அடுத்த முகூர்த்தத்தில் கட்டி வச்சிட வேண்டியதான், சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான் என்ன அப்படிங்கிறாங்க. தாலிக்கொடி எதுவும் போட போறியா அப்படிங்கிறாங்க. செந்திலுக்கு என்ன தாலிக்கொடி போட்டோமோ அதை போடுறோம் அப்படிதான், அவனு மூத்த பிள்ளை மாதிரி தானே மாமா அப்படிங்கிறாங்க. உடனே செந்திலுக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம மாமா மட்டும் இல்லை நம்மளுக்கு மூத்த அண்ணன் மாதிரி தானே, அப்பாவும் அப்படி தான் நினைக்காரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கார். இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு வாத்தியார் வராரு. வாத்தியார் வந்துட்டு, பாண்டியனே நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன கடை பக்கத்துலேயே வரலை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எங்கேனே வர முடியுது, நம்ம ஸ்கூலில் வந்து 5 ஸ்டாஃப் இருக்கணும், 4 ஸ்டாஃப் தான் இருக்கோம், 2 பேர் வேலையை ஒன்றா பார்க்க வேண்டியது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ட்ரஸ்ட்டில் இருந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யாராவது இருந்தால் போடலாம், வைக்கலாம், பெர்மனெண்ட் ஸ்டாஃபே ஆக்கிடலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்கூலில். கிடைக்க தான் மாட்டாங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தமிழ் மீடியம் படித்து வாத்தியாரானேன், அதுக்கு சொல்லிக் கொடுக்க தான் கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யாராவது படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கூலில் நிரந்தரமாகவே டீச்சராக போட்டுடலாம், அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி என்ன செய்கிறது அப்படி இப்படின்னு புலம்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கு ஒரு யோசனை வருது, பேசாமல் நம்ம தங்கமில்லை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே படிச்சுட்ருக்கு, அந்த பிள்ளையும் சும்மா இருக்கிறதுனால தான் வந்து ஒருத்தருக்கு அப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்மளும் டென்ஷன் வாக்கில் ஏதாவது பேசி விடுதோம், பேசாமல் அந்த பிள்ளைய வந்து நம்ம இந்த ஸ்கூலில் வேலைக்கு இது சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உங்கள் ஸ்கூலில் வேலைக்கு சேர்த்தா பெர்மனெண்ட் ஆயிருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஆயிரும், இப்போ தான் சொன்னேன் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என் மருமகனும் எம்ஏ லிட்ரேச்சர் தான் அப்படிங்கிறாங்க. யார் அந்த கவர்மெண்ட் வேலை பார்க்க, அந்த பிள்ளை கவர்மெண்ட் வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு இல்லை, 2வது பொண்ணு படிக்க அப்படிங்க, இல்லை மூத்த பொண்ணு கட்டியிருக்கணும் அந்த, ஓ இப்போ கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணா, சரி எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே, அப்போ தங்கமாக போச்சுண்ணே, ஏண்ணே சர்டிஃபிகேட்டை கொண்டு வர சொல்லுங்கண்ணே, நம்ம ட்ரஸ்டியும் வந்துடுவார், நாளை கழித்து வந்துடுவார், நாளை கழித்து வர சொல்லுங்கள், சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு உடனே சேர சொல்லியிருக்கேண்ணே, 1 மாதத்தில் பெர்மனெண்ட் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேக்கண்ட் வந்து அழகான வேக்கண்ட்ண்ணே. 2வது வந்து என்னென்னா அந்த பேப்பருக்கு ஆளும் கிடையாது ஒன்று, 2வது வந்து உங்கள் கோட்டாவில் ஒழுங்கா உடனே கிடைக்குமே அப்படிங்கிறாங்க. அப்படிங்களோ, சரி என்ன கோட்டா வருது, ஏன்னா நீங்கள் எம்பிசியில் தானே இருக்கீங்க, எம்பிசி கோட்டா வருதுண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து வீட்டில் சொல்லிவிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக செய்கிறதுக்கு பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ண்ணே, ஏன்னா வேலை இழுத்து போட்டு செய்ய முடியல, வீட்டுக்கும் சரி டயத்துக்கு போக முடியல, வர முடியல, உடல் கொஞ்சம் கனமாக இருக்குது, அவங்களுக்குள்ள சம்பளம் 2 ஆளும் சம்பளம் தரமாட்டாங்க, ஆனால் 2 ஆளும் வேலை வாங்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா சர்டிஃபிகேட்டை கொண்டு நாளை கழிச்சு கூப்பிட்டு வாங்கினேன், இதாகிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தப்பாக வச்சுக்காதீங்க, மளிகை கடையில் எனக்கு வேலை அதிகம் இருக்கும், அதனால் என் பையனையும் என் மருமகளையும் வர சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிடுங்க, ட்ரஸ்ட்டிகிட்ட அறிமுகப்படுத்திடுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு செய்யாமண்ணே, கண்டிப்பாக வர சொல்லுங்கண்ணே, நம்பரை கொடுத்து அனுப்புங்க, வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் அடிச்சிருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய்ட்டு குமுதி அப்படிங்கிறாங்க. என்னவங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு தங்கமேல் ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. எனக்கா மாமா, எனக்கு எப்படி மாமா கிடைக்கும், உங்களுக்கு எப்படி தெரியுமாம்மா தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா, உனக்கு கவர்மெண்ட் வேலை பெர்மனெண்ட் 1 மாதத்தில் பெர்மனெண்ட் ஆக போகுது, என்ன
நான் நீங்கள் வந்து நம்ம ஸ்கூலில் போய் வேலைக்கு சேர்ந்துடணும், செந்திலும் நீங்களும் போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு நாள் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு மாமா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா இல்லை ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கூலில் வந்து டீச்சருக்கு ஆளுக்கு எடுக்காங்க, வேக்கண்ட் ஒன்று இருக்குது, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான், நீ அதெல்லாமா படிச்சிருக்க, அதனால் சர்டிஃபிகேட் கொடுத்து சேர்ந்துக்கிட சொல்லிட்டாங்க. எனக்கு அவர் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வாத்தியார், அவர் வந்து ட்ரஸ்டிகிட்ட சொல்லி சேர்த்து விட்றதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் நீனும் செந்திலும் ஒரு நல்ல நாள் பார்த்து போய் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு வந்துடுங்க, அவர் இந்த தேதி வாராங்க, அந்த தேதியில் நீங்கள் 2 பேரும் போங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த வாத்தியாருக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. உடனே என்னம்மா ரொம்ப ஷாக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. கோமதி ஷாக் இருக்காதா? கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாண ராசியில் உடனே அவளுக்கு வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் இருக்கா. அதனால் வந்து இந்த சந்தோஷமான செய்தியை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் எடுத்து ஹலோ சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அரசுள்ளிராக போகிறா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அரசுள்ளிராக போகிறா, ரொம்ப சந்தோஷம், இதுவும் வேலை கிடச்சிருக்கா, சின்ன வேலை அப்படிங்கிறாங்க. சின்ன வேலை என்ன, பெரிய வேலை, டீச்சர் ஆகிட்டா டீச்சர் ஆகிட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காள்ல, எங்கள் ஸ்கூலில் வந்து வேக்கண்ட் இருக்கான், அதான் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க, அதனால் அவங்க வந்து சேர்ந்துக்கிட சொல்லிட்டாங்க, எப்படினாலும் 1 வாரத்தில் அவள் வேலைக்கு போயிடுவா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மயிலோட அம்மா ரொம்ப ஷாக்காகிறாங்க. ஆகா, நம்ம பொண்ணு மாட்டிக்குவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த தங்கமயில் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.